அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு தற்காலிகமான வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம். முழு உலகமும் உலகத்தில் கிட்டத்தட்ட 200க்கு கிட்டத்தட்ட ஊர்கள் உலகத்தில் இருக்குது. நாடுகள் 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் அதி விசாலமான படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்குது. கடலில் மீன் இனங்கள், கடல் பறவைகள், விவித பலதரப்பட்ட பறவைகள், காட்டு வல்ல மிருகங்கள், எவ்வளோ விசாலமான காடுகள் உலகத்தில் இருக்கு. அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள மிருகங்கள் வர்க்கம் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ கட்டுமானங்கள் என்னென்னலாம் வடிவத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு பொருத்தமான அரச மாளிகைகள், பக்கிங்ஹாம் மாளிகை போன்ற, ஒயிட் ஹவுஸ், சவுதி குவைத் மன்னர்களோட பேலஸ்வல், தங்கத்தால் செய்யப்பட்ட அறைகள், டொய்லெட் பாத்ரூம்கள், தங்கத்தால் போடப்பட்ட எக்ஸ்லேட்டர்கள், படிவல், இப்படி சொல்லி முடிக்க இயலாத விஷயங்கள் உலகம் நிரம்ப இருந்து கொண்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தற்காலிகம். இதெல்லாம் பவல் கனவுன்னு சொல்லுவாங்க. பவல் கனவு. இதெல்லாம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் எல்லாரும் இதை விட்டுட்டு போவோம். தற்காலிகமான ஒரு வாழ்க்கை உள்ளுக்கு தற்காலிகமான பொருட்களோட புழங்கி கொண்டு இருக்கிறோம். இதை மறந்து ஆட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் ஆகிரத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பொருட்கள் உள்ளுக்கு உலகம் நிரந்தரம்ன்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாயால் செல்லாட்டின் செயல் எல்லாத்தையும் பார்த்தா அப்படித்தான் விளங்குது. அடக்கிட்டு வர்றாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களை அடக்கிட்டு வர்றாங்க, வந்துட்டு வாழ்கிறாங்க. அதை மறந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அனைத்தையும் படைச்சு பரிபாலிச்சு கொண்டிருக்கிற ரப்பு அல்லாஹ் உலகத்தை படைச்சவன். அவன் சொன்ன உலகத்தை அழியக்கூடியது, இது தற்காலிகமானதுன்னு செல்றதுதான். எங்களையும் படைச்ச ரப்பு அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாளியாக கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்கள் அனுப்பி இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு. உலக வாழ்க்கை ஏமாறவானன்றத குர்ஆனில் பல இடங்கள் ஹதீஸ்வல்ல நபிமார்கள் மூலமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக திட்ட தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுடைய கண்ணியமான உலமாக்கள் மூலமாக குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை எங்களுக்கு செல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிரந்தரமற்ற வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை, இது உள்ளுக்கு ஆக பொறுமதியான சந்தர்ப்பம் லீக்கு. நிரந்தரமற்ற என்றாலும் தற்காலிகமான என்றாலும் இப்போ பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் இது ஆக சிறந்தது, இது நிரந்தரமானது. இந்த சந்தர்ப்பம் நிரந்தரமான வாழ்க்கைக்கு, ஆகிரத்தில் முடிவில்லாத வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய பாக்கியமாக இருந்து கொண்டு, சந்தர்ப்பமாக இருந்து கொண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட தெளிவாக உம்மத்துக்கு முழு சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்ட விஷயம்தான். இந்த 6 புத்திசாலி உலக வாழ்க்கையில் புத்திசாலி தாருன்னு சொன்னால் நிரந்தரமான ஆகரத்தில் முடிவில்லாத வாழ்க்கைக்கு உரிய தயாரிப்புகளை இந்த உலக வாழ்க்கையில் செஞ்சுக்கொள்றவங்க, சேகரித்து கொள்ளக்கூடியவங்க. நிரந்தரம் இல்லாதான், ஆனாலும் இதுதான் சந்தர்ப்பம் ஆகிறதுக்கு தேடிக்கொள்ளும். இது பரீட்சைக்குரிய காலம். அப்போ இந்த காலத்துக்குள்ளுக்கு நாங்கள் பாஸ் ஆகணும். எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகும்.
50, 60, 70 வருஷம் ஆரம்பத்திலேருந்து அதுலேயும் 60 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்த 20 வருஷம் படுத்திப்பார். அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தார். 20 வருஷம் தூக்கம். 8 அவர் ஒரு நாளைக்கு படுத்தா 3ல் 1 பங்கு தூக்கம் படுக்கையில் போயிருக்காரு. இன்னும் மற்ற வெளிவாசல் வெளி தேவைகளுக்காக வேண்டி அதே போல் 1 பங்கு போகுது. கொஞ்சம் காலம்தான் மனிதன் உலகத்தில் அந்த அனுபவிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய கொஞ்சம் காலம், ஆனால் முடிவில்லாத ஆகிறது வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் எங்களோட வாழ்க்கையை ஆக்கி கொடுத்துக்காக நபியாக காட்டின வழிமுறை பிரகாரம் எங்களோட உலக வாழ்க்கையை கழிக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி கொண்டு உப்பரிமா செய்யணும். நாள் தொடங்குறதுலேருந்து நாள் முடியுது. இன்றைய நாள் முடிய போகல எங்களோட வாழ்க்கை எப்படி இன்றைக்கு 24 அவர் கழிஞ்சிச்சின்றது ஒரு சிந்தனையை இரவுக்கு நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இல்லாட்டி நஷ்டம். வாழ்க்கை எல்லா வேலையும் நடக்கணும் உலகத்தில். அதோட ஆகாரத்துடைய தயாரிப்பு நடக்கணும். எங்கள்கிட்ட புலங்குறது எல்லாம் எங்களோட ஈக்கிற தொடர்புல ஈக்கிறது எல்லாம் குடும்பம் ஆய்க்கக்கூடும், கணவன் மனைவி ஆய்க்கணும், பிள்ளைகள் ஆய்க்கக்கூடும், சொத்து செல்வம் ஆய்க்கூடும், வியாபாரம் தொழில் ஆய்க்கக்கூடும், உத்தியோகம் ஆய்க்கூடும், வீட்டில் உள்ள சாமனம் ஆய்க்கக்கூடும், எல்லாம் தான் காணி பூமி ஆய்க்கக்கூடும். இது அனைத்தும் கொண்டு போக இயலாதது. ஆனால் இது அனைத்திலையும் புழங்கி கொண்டு இன்னும் ஆகிறத தேடிக்கொள்ளும். இது அனைத்தையும் சமாளிச்சுக்கொள்ளும். யார் என்னென்ன நிலைமையில் உலகத்தில் வாழ்கிறாங்களோ அதை சமாளித்து கொண்டு ஆகிறத சம்பாதிக்கணும். சமாளிக்கப்படணும், ஆகரம் சம்பாதிக்கணும். மவுத்து நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குரிய தயாரிப்பு கபருக்கு போகல, பிறக்க போகலை. எப்படி ஆட்கள் சுற்றி இருந்து சிரித்து சந்தோஷப்படுறாங்களோ அதே போல் நாங்கள் இறக்க போகலை, நாங்கள் சந்தோஷமாக போகணும். இல்லாடி தோல்வி. பெரிய யாவரிகள் சிறந்த புத்திசாலிகள் மாதிரி வாழ்கிறாங்க உலகத்தில். அவரை விட்டு ஆள் இல்லை, எல்லாம் தெரியும் சொல்லி பெரிய சிறந்த புத்திசாலி, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல ஒரு அறிவாளி, விஞ்ஞானி, இரும்பை பறக்க வைக்கிறாரு, இரும்பை மிதக்க வைக்கிறாரு. இரும்புல முயற்சி செய்கிற மூலமாக இரும்பு மிதக்குது, இரும்பு பறக்குது. மண்ணில் முயற்சி செய்கிற மூலமாக கட்டுமானங்கள் எழும்புது. சும்மா மண் பணிங்கிறதுக்கு ஒன்றும் நடக்க போகிறது, முயற்சி நடக்கணும். இரும்பு சும்மா கொண்டு போயிட்டு தண்ணியில் போட்டால் தாளும். அதில் முயற்சி நடந்ததுக்கு பிறகு தண்ணியில் போட்டால் வெதகுது, கடல் கப்பலாக மாறுது, பிளேனாக மாறுது, பறக்குது. முயற்சிக்கு பிறகு சும்மா இரும்பு துண்டு பறக்காது, முயற்சி ஒன்று செய்யணும். மண் சும்மா கட்டுமானமாக மாறாது. 20 தட்டு 30 தட்டு என்னென்ன கட்டுமானங்கள் நடக்குது மண்ணில் முயற்சி செய்கிற மூலமாக. அப்போ மண்ணில் முயற்சி செஞ்சால் கட்டுமானம் உருவாகிற மாதிரி, இரும்பில் முயற்சி செஞ்சால் பறக்கிற மாதிரி, மிதக்கிற மாதிரி எங்களோட ஈமானில் நாங்கள் முயற்சி செய்வோம். ஈமான் அமலை எங்களோட முழு நாளைக்கு உள்ளுக்கு எப்படி கழிஞ்சிச்சு? ஈமான் அமலோட நேரம் கழிஞ்சிச்சா? ஈமான் அமலோட கழிஞ்சிச்சா? தஹஜ்ஜத்லேருந்து வித்ரு வர காட்டி 5 நேரம் தொழுவ உள்பட்ட, முன்பின் சுன்னத்து உள்பட்ட தஹஜ்ஜத் தொழணும். நாங்கள் இஸ்ராக் தொழணும், லூஹா தொழணும், அவ்வாபின் தொழுவைக்குது, வித்ரு தொழுவ, ஏனிய அமல்கள் அனைத்தும் உள்பட்ட முறையில் நாள் கழிஞ்சிச்சான்னு பார்த்தா, நாள் நஷ்டம் இல்லாமல் கழிஞ்சிச்சான்னு பார்க்கும். அதுக்காக ஒரு முயற்சி தான் இந்த ஈமாண்டு உழைப்பு, ஈமாண்ட முயற்சி, ஈமாண்ட பேச்சு கேட்குறது, ஈமானை பற்றி பேசுறது, அல்லாட குதிரத்தை பற்றி பேசுறது கேட்குறது, வீட்டு தாலிமை வாசிக்கிறது, வாராந்த தாலிம் வலிக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நாங்கள் கலந்து போகிறது. ஒவ்வொரு வீட்டுகளுக்கு பக்கத்தில் எங்கே வாராந்த தாலிம் நடக்குதோ அங்கே கிழமைக்கு ஒருக்க நடக்கும், அதில் கலந்துக்கொள்ளணும். தொடர்ந்து எங்களோட வீட்டில் தாலிம், அமலின் சிறப்பு, சதக்காயின் சிறப்பு, இப்படி செல்லப்பட்டிருக்கிற எல்லா கிதாபுகளையும் நாங்கள் எடுத்து வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும். முன்தகா ஹதீஸ், ரியாது சாலின், இது தாலிம் கிதாபுல் மூலமாக ஆகிறதுல சிந்தனை உண்டாகும். தற்காலிகமானவா இல்லாட்டி வேலையோட வேலையாக வீட்டு வேலையோட தொழில் துறவோட நாள் கழியும். ஈமா நம்மளோட அதெல்லாம் சம்பந்தப்பட்டு கழிஞ்சிச்சுன்னா எல்லா தொடர்பும் மௌத்தோட துண்டிக்கப்படும். என்னென்னலாம் ஈமானோட அமலோட தொடர்பாயிச்சு அது நிரந்தரமாக கபூரில் ஆகிறதுல எல்லா கட்டங்களையும் உதவியாயிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையை எங்கள் வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்துக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வாஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.